பாருங்க எங்கள் அண்ணன் புது வண்டி எடுத்துருக்காரு. ஒரு ரவுண்டு கூட கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாரு. அண்ணே உங்கள் மொட்டை மூஞ்சியை காமிங்கண்ணே. யூடியூபருக்கு வணக்கம் சொல்லுங்க. பண்ணி போடுங்க. இப்போ தான் நம்ம ஏர்போர்ட் ரோட்டில் போயின்னு வருவோம். புது ஏர்போர்ட் பார்க்க போகிறோம். நீங்களே பாருங்கள். ஹைவேலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் வருமாண்ணா. 2 கிலோமீட்டர். ஹைவேலேருந்து 2 கிலோமீட்டர் கரெக்டாக. இது ஏர்போர்ட் பேக் சைடு ரோடு, கோல்டன் டெம்பிள் ரோடு. ஏர்போர்ட் கிட்ட வந்தோடனே காமிங்க. இந்த ஏர்போர்ட் காம்பவுண்ட் இவ்வளோ பெருசாக வருது. அங்கேருந்து ஆனால் வேலி போட்டுக்கிறாங்க. இவ்வளோ பெரிய காம்பவுண்டாக போட்டுருக்காங்க ஏர்போர்ட்டு. ஏதோ வேறு யாரோ இது இருக்குப்பா, ஃப்ளாட்டு. அதான் ஏர்போர்ட்டு ஸ்டார்டிங்கு. அந்த காம்பவுண்டு எண்டு முடியும் போது அந்த ஏர்போர்ட் வந்து பாருங்க, வேலி போட்டுக்கிறாங்க. அதான் ஏர்போர்ட்டு. ஆமாப்பா, இதுதான் ஏர்போர்ட் கேட்டு. கரெக்டு தான். நான் தான் தப்பாக சொல்லுங்கிறேண்ணா. இல்லைண்ணா, இந்த போது கேட்டு முடியுது பாரு, அது போய் பாரு. நானே காணும், வெறும் காலி கிரவுண்ட் ஆகுது ஏர்போர்ட்டு. உள்ளே போய் பாடுறன்ற மாதிரி கிணத்த காணுன்ற மாதிரி தேடினு வர. ஏர்போர்ட்டில் ஒரு பிளைன் கூட காணுங்க. வேலூர் ஏர்போர்ட் பார்த்துக்குங்க. இதுதான் வேலூர் ஏர்போர்ட்டு. ஒன்றும் சேங்ஷனே பண்ணலையா? ஒரு ஃப்ளைட்டு ஏறி இறங்குச்சின்னாங்க, சேங்ஷன் பண்ணலன்ற. அது பாரு, ஃப்ளைட்டு ஆல்டாகி தூங்குறதுக்கு ஃப்ளைட்டுக்கு கொட்டாய். அது பேர் தான் ஷெட்டுன்னுவாங்க. எதனா ஃபால்ட்டுனா அங்கே தான். அதுதான் வர்றது போகிறது என்ட்ரிக்கு. அது உள்ளெல்லாம் போகாது. போகலாம், உள்ளெல்லாம் போகாதா? ஐயோ, ஏர்போர்ட்டை போ. எங்கள் ஏர்போர்ட்டே ரெடி ஆக மாட்டேது. காலி போட்டா இருக்குது தலைவர். ஏர்போர்ட்டு அவ்வளோ தூரத்துக்கு போகுது. இன்டர்நேஷ்னல் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு ஃப்ளைட்டு 2 ஃப்ளைட்டு இறங்கலாம் போல இதுப்பா, டொமஸ்டிக்கு. இவ்வளோ பெருசு இருக்குது. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலாம் இருக்குது. ஆனால் ஒரு ரன்வே தான் இருக்குது. ஒரு ரன்வே 2 ரன்வே தான் இருக்குது. அதுவே அதிகமாக. நான் தலைவர் ஒரு ஏர்போர்ட் வேணும் தலைவர். ஒரு ஏர்போர்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஊருக்கு வேலை கம்மியாகிடுமா. ஏன்னா வேலூர்லேருந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு தான் அதிகமாக நிறைய பேர் போகிறாங்க. இது சென்னை ஏர்போர்ட் பெருசாகிடுச்சுன்னா கண்டிப்பாக டிரைவர்களுக்கு கம்மியாகிடும். ஆனால் நம்ம லோக்கலே ஓட்டி சம்பாதிக்கலாம்ண்ணா. 500ரூபா 400ரூபா படி தந்துடுவாங்களா? கூட ஃபுல் டே ஓட்டினாவா? ஆமாம், ஃபுல் டே ஓட்டினா 500ரூவா 400ரூவா யாருன்னா ஓட்டுறாங்க? லோக்கல் சார்ஜ். இவங்க மட்டும் 4 சிங்கிள் 500ரூபா போட்டு ஓட்டுவாங்க. ஆனால் நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் போய் திருச்சியில் போய் ஏமாந்துட்டு வந்தேன். அந்த மாதிரி தான் வண்டியை நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேங்க. வேலையே சீட் ஆக மாட்டேங்குது. அந்த ஓனர் எப்படின்னா, எனக்கு வந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறதுலாம் காசு கணக்கு பார்க்குறாரு. வண்டியை வீட்டுக்கு எடுத்து போகிறதுலாம் பெட்ரோல் சார்ஜு, பாருங்க இந்த ஓனருங்க. சே, மனசே கஷ்டமாகுது. ஏறி பாரு, ஏறி காணும். வேலூரில் அதான் வெயில் அதிகமானால் தண்ணி மொத்தம் ட்ரெயின் ஆகிடுச்சு. அங்கோ கொஞ்சோண்டு மாடு தண்ணி சாப்பிடுது. இவ்வளோ பெரிய ஏரியா. நான் இது என்ன ஏரி இது பேர்? அது பக்கத்துலேயே ஏர்போர்ட்டு. ஆனால் கொஞ்சம் தூரம் போனால் ஏர்போர்ட்டு. கோல்டன் டெம்பிளே வந்துடுவோம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் கோல்டன் டெம்பிள். இங்கே ஒரு கோயில் இருக்குது, அம்மன் கோயில். ஏதோ ஒரு அம்மன் கோயில் இருக்குப்பா. இந்த காலத்து மரம் பாருங்க, பாலம் மரம். உன்ன ஏர்போர்ட் 4 சிங்கிள் ஓட்டலாம். நான் ஒரு நாளைக்கு நான் 4 சிங்கிள் 500 கூட எவ்வளோச்சு? 2000 ரூபாய் ஆச்சு கணக்கு. புரியுதா? 4 சிங்கிள் ஓட்டிக்கலாம். அவங்க எல்லாம் அப்படி தான். அப்புறமா வெயிட்டிங் போட்டு தீட்டிடுவாங்க.